வணக்கம் வந்தனம். இது உங்கள் பிஸ்பைட் தமிழ் பை சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசுதுன்னா, ருப்பியை பற்றி பேசுது. ருப்பி விழுது, அதை நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரி. அதோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ த ருப்பி அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் விஷயங்களை பார்த்துடலாம். சரிங்களா? எஃப்ஐஐ, டிஏஐனா என்ன? எஃப்ஐஐனா ஃபாரின்லேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. டிஏஐனா நாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, நம்மளாம் டிஏஐ. சரிங்களா? இப்போ ருப்பி விழுது, அதை என்ன பண்ணணும், அதை நம்ம விட்டுறணுமா வேணாமா அப்படியே. ஏன்னா இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, ருப்பி விழுது. ஏன் விழுதுன்னா, ஈரான் வாரால் விழுது, பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி சில பல காரணங்களால் ருப்பி டாலருக்கு அகேன்ஸ்டாக 85 இருந்தது, இப்போ 95 தாண்டி போயிட்டுருக்கு. சரிங்களா? அதை டிஃபெண்ட் பண்ணதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, டாலர் விற்குது. நம்மக்கிட்ட எண்ணெய் செலவணி கையிருப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விற்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நடக்குது. இது விற்க விற்க இந்தியா டிஃபெண்ட் பண்ணுது ருப்பி விழுறது. ஆனாலும் ஒரு லெவலுக்கு தான் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக விழுது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்டிக்கிளில் டிஏஎஸ் பற்றி பேசியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது டிஏஎஸ் நாமெல்லாம் கரெக்டுங்களா? எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து அமௌண்ட்டை ஷேரை விற்று காசை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அது லாஸ்ட் இயர்ஸும் நடக்குது ஃபியூ மந்த்ஸாக. பட் இப்போ ரொம்ப அக்ரெசிவாக நடக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். சரிங்களா? அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ், அந்த ரிட்டர்ன்ஸோட பெட்டர் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அவங்க நாட்டிலே கிடைக்குது, இல்லை வெளியே வேறு எங்கேயோ கிடைக்குதுன்னு அர்த்தம். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? வட்டி விகிதம் அது யூஎஸ் ஏற்றிட்டே போகிறாங்க அவங்களோட இன்ஃப்ளேஷனை கவுண்டர் பண்ணுறதுக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அவங்க ஊரில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இங்கே இருக்க அமௌண்ட் எடுத்து அங்கே பார்க் பண்ணுறாங்க. சரிங்களா? இது இங்கே என்ன நடக்குதுன்னா, எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. அப்போ யாரை வாங்கணும்ல? யார்? நாம தான் டிஏஐ. சரிங்களா? டிஏஐ வாங்குகிறோம், எஃப்ஐஎஸ் விற்கிறோம். ஆனால் நம்ம என்ன முட்டாளுகளா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். இதையும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டிஏஎஸ் ஏன் வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல. அவங்களுக்கு வாங்கி தான் அவங்களுக்கு பழக்கம். அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சம்பளம் வருது, கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை எங்கேயாவது பார்க்கிங் லாட்டில் போட்டு வைக்கணும், சும்மா பேங்க்கில் போக்காமல். எஃப்டியில் போடலாம். 2 ஆப்ஷன் தான். எஃப்டியில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம். அவங்க எஃப்டியோட ஷேர் மார்க்கெட் பெட்டர்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க. இதுதான் அவங்க இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எஃப்ஐஎஸ் விற்கிறான், டிஏஎஸ் வாங்குறான். சரிங்களா? ஸோ ப்ரைஸ் இன்சென்சிட்டிவிட்டி அப்படின்னு இதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ப்ரைஸ் ஏறுது இறங்குறது, அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம வாங்குகிறோம். அது 31,000 க்ரோஸ் பர் மந்த்னு இங்கே சொல்கிறாங்க. மாதம் 31,000 கோடியை நம்ம கொட்டிகிட்டே இருக்கோம். எஃப்ஐஎஸ் விற்கிறான், நம்ம வாங்குகிறோம், போகிறோம். சரிங்களா? இதுதான் நடக்குது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கர் சர்மான்னு ஒருத்தர், ஒரு எக்கனாமிஸ்ட், அவரோட கருத்தை இங்கே சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விழுது, அதாவது ருப்பி டாலருக்கு அகேன்ஸ்டாக விழட்டோன்னு விட்டுடணும். 95 இருக்குது, அடுத்து 105, 110 போவோம், 120 போட்டோம். போயிட்டு அது ஒரு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி அது மேலே வந்துடும், நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். எப்படி வரோன்னா, இந்த மாதிரி இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டும் எல்லாமே விடும்போது நம்ம மார்க்கெட் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அவங்க திருப்பி நம்ம இடத்துக்கே வந்துடுவாங்க. ஸோ இட் வில் பி ஆல் ரிவர்சிங் பேக் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன் வைக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சில பாஸ்ட் நிகழ்வுகளை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ருப்பி ஒரு காலத்தில் 2006 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, டாலருக்கு அகேன்ஸ்டாக ஏறவும் செஞ்சுருக்கு. அது ஏறுது இந்த சென்ஸ் 50 ருபீஸ் பர் டாலர் அப்படிங்கிறது 38 ருபீஸ் வரையும் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்போர்ட்டட் பை கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி நடந்திருக்கு பாஸ்ட்ங்கிற ஒரு தரவும் எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2000 அந்த டைமில் நடந்ததும் கோவிட் டைமுக்கு அப்புறம் நடக்கிறதையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது 1999 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நிறைய புது ஸ்டாக் மார்க்கெட் யூசர்ஸ் வந்தாங்க. அது ஏன் வந்தாங்கன்னா, அந்த டைமில் டிஜிட்டலைசேஷன் ஆச்சு. சரிங்களா? பேப்பர் பேஸ்ட்லேருந்து மாற்றும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இருந்தது, அதனால் வந்தாங்க. அதே மாதிரி 2020க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட் கோவிட் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது அவங்களுக்கு நேரம் வந்தது. நம்பர் 1. நம்பர் 2 நிறைய புது ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்தாங்க. அவங்க நிறைய ஈஸியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கொடுத்தாங்க. கம்மி புரோக்கரேஜில் பண்ணி கொடுக்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ளே வந்தாங்க. சரிங்களா? இதை பற்றி இங்கே பேசுகிறாங்க. இதனால தான் அந்த 31,000 க்ரோர் சிப்பு வருது, மாதம் வருதுன்னு அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, டேக்ஸிங் சிஸ்டமை பற்றி பேசுகிறாங்க. இந்தியா எஃப்ஐஐஎஸை டேக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா?
அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 2 டைப் ஆஃப் டேக்ஸிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து சோர்ஸ், அதாவது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த சோர்ஸில் டேக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து எந்த நாட்டில் அவங்க வசிக்கிறாங்களோ அந்த நாட்டில் டேக்ஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ உலகம் ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து எந்த நாட்டில் வசிக்கிறாங்களோ அந்த நாட்டில் தான் டேக்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும் தான் வினோதமாக சோர்ஸில் டேக்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கிள் வந்து 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து இன்வெஸ்டர், இன்னொருத்தர் வந்து எக்கனாமிஸ்ட். அந்த எக்கனாமிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, இந்தியா வந்து இப்படி டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஃபைனலாக நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணேன் ஆன்லைனில். அதாவது வந்து இப்போது டார்கெட்டில் அவங்க நாட்டில் டேக்ஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம நாட்டில் டேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களால போய் அவங்க ஊரில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நெகட்டிவாக அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? கடைசியில் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும், இன்வெஸ்டர்கிட்டையும் எக்ஸ்ட்ராமிஸ்ட்டையும் என்ன தான்ப்பா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது இன்வெஸ்டர் சொல்கிறாரு, ஃப்ரீ த ருப்பி அப்படியே விட்டுருங்க, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எக்கனாமிஸ்ட் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த கடைசியாக ஒரு டாபிக் பேசினேன்ல, இந்தியா டேக்ஸ் பண்ணுது எஃப்ஐஎஸை. ஸோ அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை அவங்கள டேக்ஸ் பண்ணுறதே கடைசியில் அவங்கள வந்து கொண்டு வர மாட்டேங்குது. அவங்க போகணுங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அவங்கள விட்டுறணும், அப்படியே டேக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும், அவங்க வந்துடுவாங்க நம்மக்கிட்ட தான் அப்படின்றாரு. அப்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, இந்தியா எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணி இன்டர்னலாக ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து அப்படி மேனேஜ் பண்ணணும், தவிர எஃப்ஐஎஸை டேக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஆர்டிக்கிளோட சம்மரி. விஷ் யூ அ ஹாப்பி ஃப்ரைடே. தேங்க்யூ வெரி மச்.